தோழர் வணக்கம். வணக்கம் தோழர் நாராயணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். சில மாதங்கள் ஆயிடுச்சு சந்திச்சு பேட்டி எடுத்து. சரிங்க தோழர், இப்போ சமீபத்தில் சென்மயி அவங்க அதை மீ2 அப்படிங்கிற விஷயத்த திருப்பி ஆரம்பிக்கிற மாதிரி செய்திகள் வருது. கங்கை அமரன் கூட ஏதோ பேட்டி எடுத்த மாதிரி இருக்கு. அந்த பேட்டியை பற்றி உங்ககிட்ட சில தகவல் கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்தேன். அதில் அவர் வைரமுத்து அவருக்கு வந்து நல்ல மனிதன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வைரமுத்து நல்ல மனிதன் இல்லைன்னு சொல்றவர் யாரு? நல்ல மனிதனா? அவர் எங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காரா? அவர் இது வரைக்கும் மாட்டாத வரைக்கும் மகானு. வைரமுத்து கெட்டவன் சொல்றாருன்னா அவரு கெட்டவன்றதுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசு. இல்ல நீ நல்லவனா இருந்தா உன்னை நான் எப்படி நம்புறது நல்லவன்? அதனால இந்த மீ2 எல்லாம் ஏற்கனவே பழசாமி போய் அது ஏதோ அது அந்த அந்த மீ2 விவகாரத்துல எதையாவது ஒண்ணு பண்ணி வைரமுத்து அசிங்கப்படுத்திடலாம். ஏன்னா திராவிட இயக்க பாடலாசிரியர் அவரு, கவிஞர், திராவிட இயக்க கவிஞர், நம்மளுடைய பெரியார உயர்த்தி பிடிக்கிற ஒரு மனிதர். அதனால அவங்க மேல அவருக்கு வந்து கோவப்பட்டு அதை பேசுறாங்க. அதனால அது கங்கை அமரன் இன்னைக்கு புதுசா வந்து இந்த சின்மயி இன்னொரு முறை கூப்பிட்டு வந்து அதை பெருசாக பாக்குறாரு, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, அதுல இன்னொன்னு விஷயமும் சொல்றாரு தோழர். காதல் பாட்டு எழுதுறது பத்தி பேசுறப்ப அவர் வந்து அந்திமழை பொழிகிறது அந்த இதுக்கு வந்துட்டு வைரமுத்து தப்பா எழுதுன மாதிரி, அதாவது குருடன் வந்து எப்படி இந்த பாட்டு பாட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாட்டை இந்த குருடன் முதல்ல இந்த கங்கை மரம் சரியா பார்த்தாரா? அந்த பாட்டை நான் பார்த்திருக்கேன். அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளி அந்த பாடல்ல அத முதல்ல வைரமுத்தே சொல்லியிருக்காரு. திராட்சை ரசம் வழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறதா எழுதினார். அதை மாத்தி சொல்லி இளையராஜாவும் பாரதி ராஜாவும் கேட்டப்பதான் அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது என்ற பாடல் வந்து வந்தது. அத முதல்ல இந்த கங்கை அமரை போய் பார்க்கணும். குருடன் பாடுற மாதிரி இருக்காது அந்த பாடல். அந்த பாடல் வந்து காதல் உணர்வை வெளிப்படுத்துற மாதிரி. அத மாதவியும் கமலஹாசனும் அவர்களும் அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க, போய் வந்துட்டு இருப்பாங்க. பின்னாடி அந்த பின்னணியில ஒலிக்கும் அந்த உணர்வு வெளிப்படுத்துற. சரி, இப்ப நான் கேக்குறேன், வைரமுத்து பாட்டுக்கு போயிட்டாரு இவரு. இப்ப நான் கேக்குறேன், கங்கை அமரன் பார்த்து ஒரே ஒரு, நீ எழுதின பாட்டெல்லாம் என்ன லட்சியத்துல இருக்குது? உன் முதுகுல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பாத்துட்டு நீ மத்தவங்களோட முதுவை சொரிய வரணும். எந்த பாட்டு சொல்றீங்க? அலைகள் ஓய்வதில்லை படத்துல பாருங்க, வாடி ஏன் கப்ப கிழங்கு பாடாத வாயை திறந்து. இந்த கப்ப கிழங்குன்னா என்னங்க அர்த்தம்? கிராமத்துல உங்களுக்கு தெரியும், அது எவ்வளவு அசிங்கமான ஒரு உதாரணம். கப்ப கிழங்குன்ற வார்த்தைய வாடி ஏன் கப்ப கிழங்குன்னு சின்மயி கிட்ட அர்த்தம் கேட்க சொல்லு. இல்ல சின்மயி கங்கை அமரன்கிட்ட அர்த்தம் கேட்கட்டும். மீ2 பேசுற சின்மயி ஐயா கவிஞர கப்ப கிழங்குன்னா என்ன அர்த்தத்துல பாருங்க கேட்கணும். அந்த பாட்டை கூடங்க, இதை கூட விட்டுருங்க. அந்த வாடியா கப்ப கிழங்கு பாட்டுல அப்படியே வந்தீங்கன்னா ஒரு 4 வரி தள்ளி வந்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதே பாட்டுல அவர் எழுதியிருப்பாரு, சரஸ்வதி இவளோட திருவாயில் குடியிருக்காங்கடான்னு எழுதுவாரு. யாரு? மடப்பசங்க அப்படின்லாம் ஒரு அந்த லைன். நான் கேக்குறது என்னன்னா, கல்வி கடவுள் சரஸ்வதி. இந்த சரஸ்வதி எத்தனை வந்து எங்க வைக்கிற? கதாநாயகி ஊத்த வாயில உட்கார வைக்கிறேன். அவர் ஆன்மீகம் தான் கேக்குறேன். சங்கி பசங்க எல்லாம் எங்க கடவுளை அவமானப்படுத்திட்டா, கடவுளை அசிங்கப்படுத்திட்டாங்களா அப்படின்னு எதிரே குதிப்பான்ல. உன் கல்வி கடவுள் சரஸ்வதிய ராதா நடிகை ராதா வாயில எத்தனை உட்கார வச்சிருக்கிறாங்க கங்கை அமரன். இப்போ இது சரியான வரியா? அந்த பாடலுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அந்தி மழை பொழிகிறது பாடல் அவன் பாடல, குருடன் பாடல. அந்தி மழை பொழிகிறது பேக்ரவுண்ட் பின்னணி இசையில பாடி இருப்பாங்க, அவங்க போய் வந்துட்டு இருப்பாங்க. இது ஸ்ட்ரெயிட்டா உன் சரஸ்வதி எடுத்து போய் கல்வி கடவுளை எப்படி உட்கார வச்ச? இதுக்கு பதில் இருக்கா? இதுக்கு அர்த்தம் அவர் சொல்லணும்ல. அது சரி, சரிங்க தோழர். இப்ப அவர் இன்னொன்னும் சொல்லியிருக்கிறாரு தோழர். அதாவது சென்மயி என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துலதான் சிஎம் வீடு இருக்கு, பயப்படாதீங்க. முதல்வர் எல்லாரும் வைரமுத்துக்கு பாடி கார்டு போட்டு, வைரமுத்து பின்னாடியே ஒரு 10 போலீஸ போட்டு வைரமுத்தை பாதுகாக்கிற மாதிரி அவங்க முதல்வர் பின்னாடி இருக்க மாதிரி சொல்றாங்க. முதல்ல வைரமுத்து வந்து குற்றவாளியா இருந்தா நீ ஆதாரத்தை கொடுத்து புடிச்சு கொடுத்துக்கோ, அதெல்லாம் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை.
ஆனா நீ சொல்றதுல ஆதாரம் இருக்குதான்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு முதல்வர் இருக்காரு பாத்துக்கோ அப்படின் போது கங்கை அமரன் ஒரு பதில் சொல்றாரு, கேட்டீங்களா தோழர்? முதல்வரா எனக்கு பயம் கிடையாதுங்க, நான் அவரை போய் பார்ப்பேன், நேர்ல சந்திச்சு பேசுவேன். ஆமா உனக்கு இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க யாருக்குமே முதல்வரை பார்த்தா பயம் கிடையாது. ஏன்னா அவர் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி இருக்காரு எங்க முதல்வர் ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு குடும்பத்திலயும் உறவு முறை மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துல போய் சேர்ந்துட்டாரு. அதனால அவர் எப்போ வேணா யார் வேணா பார்க்கலாம். இப்ப நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி, கங்கை அமரா, இதுக்கு முன்னாடி உன்னுடைய சொத்தை உன் அனுமதி இல்லாமையே உன் மனைவியை வர வச்சு வெளிநாட்டுல இருக்கவங்களெல்லாம் வச்சு கையெழுத்து வாங்கி உன்னுடைய உங்க அம்மா ஞாபகமா நான் பையனூர் பங்களாவா, அது என்ன அந்த பையனூர்ல இருக்க பங்களாவான்னு சொல்றாங்க, இவருடைய பங்களா என்னுடைய அம்மா ஞாபகமாவே கட்டினேன்னு. அந்த பங்களாவை ஜெயலலிதா புடுங்கிச்ச சசிகலாவை ஜெயலலிதாவா, நீ தைரியமான ஆளாச்ச தளபதி கிட்ட வந்து பார்ப்பேன் பயம் கிடையாது இந்த முதல்வர்கிட்ட சொல்றீங்க. அந்த முதல்வர் சொத்தை புடுங்கிறது கூட நீ சொல்லலையே. சொத்து குவிப்பு வழக்கு வந்த அப்புறம் அதுக்கப்புறம் கோர்ட்டு சம்மன் அனுப்பிச்ச அப்புறம் தானே போய் சொல்ற. அவ்வளோ பெரிய நீ புல்தடிக்கு பயில்வானி, நீ தொடர் நடுங்கி கங்கை அமரன் பேசுறாரு. அதாவது அது இப்போ அதிமுக தலைமையா இருக்கிறப்ப வந்து அவங்க அந்த பொதுமக்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க அண்ணனே போய் பார்க்க முடியாதுங்க. ஜெயலலிதாவை இவன் முதல்வர் பாக்குறேன்னா ஜெயலலிதா நினைச்சா இளையராஜா கூட பார்க்க முடியாது. இவன் சொல்ற வைரமுத்து மேல ஒரு கரிய பூசோ சேர்த்த பூசத்துன்னு நினைச்சிட்டு அவர் பிளே பாய், எவ்வளவு நாளா பிளே பாய். பாவலர் வரதராஜன் பாடின காலத்துல இருந்து இருக்கிறீங்களா நீங்க, நண்பர்களா இருக்கிறீங்க. உங்க அண்ணன் உங்க முத வைரமுத்து பாரதி ராஜா மூலமா உங்ககிட்ட அறிமுகமாகிறாரு. சிறு வயசுல இருந்து பல ஆண்டுகள் நீங்க ஒன்னா சுத்திருக்கீங்க, பட்டினியா படுத்திருக்கிறீங்க, ஒன்னா சாப்பிட்டு இருக்கீங்களா சொல்லி எல்லா விஷயமும். அப்போ சின்மயி கிட்ட மட்டும் பிளே பாயா இல்ல வேற எல்லா இடத்துலயும் உனக்கு வேண்டப்பட்ட இடத்துல ஏதாவது பிளே பாயா இருந்திருக்காங்க சொல்லணுமா இல்லையா? ஆதாரம் முதல் சின்மயிக்கே ஆதாரம் கொடுக்க முடியல, அவர் பிளே பாயின்னு சொல்ற. ஏன்னா இது கவுபாய் சொல்றவன் யாருன்னா கவுபாய்னா கோமி குடிக்கிறவன் கவுபாய். ஆமா, எங்க இதுல வந்து மாட்டு மூத்தத்தை குடிக்கிறோம்னா நான் கவுபாய்ன்னு சொல்லுவேன். இந்த கங்கை அமரன் நல்ல உண்மையிலே நல்ல கவிஞரும் நானும் ஒத்துக்கிறேன், நல்ல மனிதனா தான் இருந்தான். இந்த ஆளு என்னைக்கு பிஜேபியில போய் சேர்ந்தானோ இந்த மாட்டு மூத்திர சாவகாசம் வந்ததுல இருந்து இந்த ஆள் அவதூறுகளை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே. இல்ல இப்ப இவ்வளவு தூரம் பேசுறாங்க தோழர், வைரமுத்துக்கு ஆதரவா யாராவது சாட்சி சொல்லியிருக்காங்களா? இல்ல ஏங்க வைரமுத்துக்கு ஆதரவா சாட்சி சொன்னதா அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பாரு. சின்மயி கிட்ட நடந்தது உண்மையா இருந்தா கேஸ் போட்டிருக்காங்களா இல்லையா? கேஸ் போட்டவே இல்லைங்க. கேஸே ஃபைல் பண்ணல எனக்கு தெரிஞ்சு இல்ல. சரி, அப்படியே சின்மயி கேஸ் கொடுத்திருந்தா இப்போ அந்த வழக்கு எந்த காவல் நிலையத்தில் நீங்க கொடுத்தீங்க? மேல் நடவடிக்கை இல்லையா? நீதிமன்றத்துக்கு போங்க. உச்சி குடிமை தான் நிறைய பேர் வழக்கறிஞரா இருக்காங்கல்ல உங்க ஜாதியில, அவளுக்கு ஒண்ணுன்னா விட்டுருவானா? இப்போ வழக்கை துரிதப்படுத்து. முதல்ல இது ஆதாரம் குடிச்சிட்டா. முதல்ல இந்த குற்றச்சாட்டு உங்க பல ஆண்டுக்கு முன்னே வைக்கும் போது என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கும்போது தன்னை பாலியல் தொந்தரவு சீண்டலுக்கு ஆளாக்கினார் வைரமுத்து அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க. வெளிநாட்டுக்கு பாட போகும் போதும் வைரமுத்து அந்த கலை நிகழ்ச்சிக்கு போறாரு. அப்படி போகும்போது இந்த அம்மா அந்த குற்றச்சாட்டு வைக்கும் போது இப்ப இறந்துட்டார் மாணிக்க விநாயகன்ற பாடலாசிரியர், இது பாடகர். அந்த பாடகர் வந்து சில விக்ரம் படத்துல கூட அந்த பாடலாசிரியர் அவர் இது பாடகர் இறந்துட்டாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, அவர் பகிரங்கமா பேட்டி கொடுத்தாரு. வைரமுத்து தங்கி இருந்த அறையும் இவங்க தங்கி இருந்த ஊரும் ஏறக்குறைய ஒரு 40-50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த கலை நிகழ்ச்சி முடிஞ்ச போது வைரமுத்து இவங்களை சந்திக்கவே இல்லை. நான் தான் வைரமுத்து அறையில தங்கி இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போய் இவங்க 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. இவங்கள விமான நிலையத்துக்கு வழி அனுப்பி வச்சுட்டு வந்தவன் நான். இவங்க சொல்றது போய் ஒரு இடத்துலயும் வைரமுத்துவும் அந்த சின்மையும் அவங்க குடும்பமா ஒன்னா இருந்தது இல்ல, ஒன்னா சந்திக்கல. கும்பல்ல கலை நிகழ்ச்சி இருந்ததோடு சரின்னு சொல்லியிருக்காரு. அதை ஏதாவது எதிர்த்திருக்காங்களா இது வரைக்கும்? அதுக்கு இவங்க எதிர்த்தும் சொல்லல, இவங்க ஆதாரமும் கொடுக்கல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு இதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா, இந்த அம்மா பேசுறது இதே மாதிரி நிருபர்கள் ஒரு முறை கேட்டாங்க, சீக்கிரம் கொடுங்களங்க ஆதாரத்தைனா நான் பாஸ்போர்ட்ல தேடின்னு இருக்கேன், என் பாஸ்போர்ட் கிடைச்சா நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அதுதான் எங்க பாஸ்போர்ட்ல ஆதாரம் இருக்குமா?
பாஸ்போர்ட் இந்த பாப்பாத்தி அம்மாவுக்கு பாஸ்போர்ட்ல ஆதாரம் தேவை. பாப்பாத்தி அம்மாவும் இல்ல அதாவது எனக்கு ஒரே இப்பதான் தேதியில போயிட்டு வந்த மாதிரி அவங்க ஆதாரத்தை கொடுக்கணும், காட்டணும். அது வந்து ஆதாரமா காட்டணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க. ஆண்டாளை பத்தி பேசினாரு. ம். ஆண்டாளை பத்தி அவர் தப்பா பேசல. ஆண்டாள் என்ன பேசினாலும் அதை பொறுவரையில வைரமுத்து எழுதினார், ம். பேசினார். ம். அது அவங்களுக்கு பொறுக்கல. ம். ஆண்டாள் வந்து எங்களை அவமானப்படுத்திட்டியா, ம். கடவுளை அவமானப்படுத்திட்டியா, எங்களை படுத்திட்டியா அப்படின்னு அது அந்த வைரமுத்துவை வந்து இழிவுபடுத்துறதுக்காக ம். இந்த கடவுள் சப்ஜெக்டை கொண்டு வந்து ம். அன்னைக்கு ஆண்டாளுக்காக கொண்டு வந்தா அந்த மீட்டு பிரச்சனை. ம். உண்மையான அக்கறையால வந்து இது உண்மையா நடந்த சம்பவம் இல்லை. நடந்த சம்பவம் தான் நம்ம வயத்துக்கு போறோம். ம். வைரமுத்துக்கு என்ன நம்மனா திமுகவில் இருக்கிற போலீஸ் பெண் போலீஸ் கிண்டல் பண்ணணும்னு உள்ள தள்ளணும். ம். தளபதி ஆக்ஷன் எடுக்கிறாரு. ம். ஒருத்தன் தப்பா பேசினான்னு குஷ்பு பத்தி 5 மாசம் சிறை தண்டனை அனுபவிச்ச பேச்சாளர் இருக்காரு. ம். அந்த மாதிரி ஏதாவது தப்பு இருந்தா நடவடிக்கை எடுக்க போறோம். ஆதாரம் தான் தேவை கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும். இல்ல தோழா, அவங்க அம்மா கூட தேவதாசிகள் அந்த முறை வந்து வேணும் அப்படின்னு சொன்னதா கேள்வி. தேவதாசிகளை பத்தி சொன்னா கூட பரவாயில்லைங்க. ம். தேவதாசி சொல்லிட்டு இந்த தேவதாசி முறையை ஒழிக்க வந்த பெரியாரை கண்டிக்கிறேன். ம். ஓகே. பெரியார் ஏன்னா உங்களுக்கு தேவதாசினா ரொம்ப இஷ்டம். ம். அந்த வாழ்க்கை முறை அவங்களுக்கு அப்படி இல்ல, பிடிச்சிருக்கு. தேவதாசி வாழ்க்கை முறைனா இவங்க வாழ்க்கை முறை வேற. ம். இவங்க வந்து குண்டிகாட்டி மானியம் ம். அந்த மாதிரி பணம் சம்பாதிப்பாங்க, இடம் சம்பாதிப்பாங்க. ஓ. தேவதாசிகள்னு ஒரு நம்ம சமுதாயத்திலே ஒரு இருக்கிற பெண்களை ம். பொட்டு கட்டி விட்ட பெண்களை அதை ஒழிக்கும் போது இவங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னா, ம். தேவதாசி கிட்ட வர பண்ணையாரு, தேவதாசி கிட்ட வர ஜமீன்தாரு, பணக்காரன் பணம் கொடுத்துட்டு போனா அது பாப்பானுக்கு அப்ப கட்டிக்கு போகும். ஓ, கட்டிங். அதனாலதான் அந்த தேவதாசி தொழில் இருந்தா ம். பாப்பானுக்கு அந்த தொழிலையும் பணம் வருமேன்றதுக்காக தான் அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஏன்னா சும்மா அந்த தொழில் போகுதுன்னா மாமா உபச்சார தொழில் போகுதுன்னு வச்சுங்களேன், ம். மாமா வேலை செய்யறதுன்னு தானே கோவம் வரும். கண்டிப்பா. அப்ப தேவதாசி தொழில் வேணாம் தேவதாசி எடுக்கும் போது ம். பாப்பாத்திக்கு ஏன் கோவம் வருது, பாப்பாருங்களுக்கு ஏன் கோவம் வருது. இன்னும் ஒரு சில சம்பவங்களை சொல்ற கேளுங்க. இப்போ இவ்வளோ கொந்தளிக்கிறாங்களே, ம். சின்மை வந்து விவகாரம் இது மாதிரி பண்ணிட்டாங்க பாவம் அவங்கன்ட்டு, இதுல கூட ஒரு முடிச்சு போட்டு பேசுறாங்க. இந்த சின்மை பாடிக்கு என்ன பண்றாங்கன்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட்ல இருந்து அவங்கள நடவடிக்கை எடுத்துட்டாங்களாம். அதுக்கு காரணம் வந்து பழிவாங்கல்ன்றாங்க. ம். ஒரு சங்கம்னா சந்தா கட்டணும். ம். அது எந்த சங்கமா இருந்தாலும் சந்தா கட்டணும்னா ம். நடவடிக்கை எடுப்பாங்க. ம். இது இவ்வளோ லட்சமா சம்பாதிக்கிற இந்த அம்மா ம். 250 ரூபா சந்தா கட்டணும். அடப்பா. அப்ப அந்த சங்கம் நடவடிக்கை எடுக்கு. இதுக்கு வந்து தான் பழி வாங்கப்பட்டதாக சொல்றாங்க. ம். இப்போ நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, கங்கை அமரன் மாதிரி ஆளுங்க ம். அன்னைக்கு வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் ம். இவங்க எல்லாம் உட்காந்தாங்க. இந்த அம்மாவுக்கு ஆதரவா பெண் போராளிகள் எல்லாம் வந்து கொந்தளி சேர்ந்தாங்க. ம். சின்மயிக்கு மீட்டு நடக்குது, ம். அதுக்கு அதுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். ம். ஆனா மீட்டுக்கு நீதி கேட்பாங்க. கேடி ராகவனுக்கு யாருமே ம். கேடி ராகவன் ஒருத்தர் பண்ணாரு, ஆமா, ஆமா, ஆமா. அதுல சம்பந்தப்பட்டது இது வந்து யாரா ம். நியாயம் கேட்கல. அது அவால். அவாள் அவாளுன்னா இவங்க கை விட்டுருவாங்க. ம். கேடி ராகவன் பிரச்சனை போது இவங்க கை விட்டுருவாங்க. அதை கை விட்டுருவாங்க. ஆமா கைய அது விட்டுட்டாங்க. ம். இவங்க இவ்வளவு பேசுனாங்களே. ம். இந்த கங்கை அமரன் இருக்காரு, ம். இன்னும் சில போராளிகள் எல்லாம் இருக்கான், ம். அப்படியே உணர்வாளர்லாம் இருக்கான். ம். இந்த சின்மை என்ன பேட்டி கொடுத்து இந்த சின்மை தன்னுடைய பதிவுல என்ன போட்டுச்சு பேசிச்சு தெரியுமா? தமிழன் ம். கொல்லப்படுவதை நியாயம்னு சொல்லிச்சு. தமிழன் கொல்லப்படும். ஆமா, ம். நம்மளுடைய கடல்ல மீன் பிடிக்கிறாங்களே ம். ஓகே. அந்த தமிழர்கள், ம். அவர்களுக்கு விதிக்கப்படுகிற தண்டனை, அவர்களுக்கு நடக்கப்படுகிற துப்பாக்கி சூடு, ம். அவர்களுடைய மரணம் ம். எல்லாம் தேவையான ஒன்றுதான். அவர்கள் பாவத்துக்கு ம். அது வந்து பரிசுன்னு எழுதிச்சு. ஏன்னா ம். மீன் வந்து ம். ஒரு உயிர், அந்த உயிரை கொல்ற வேலையை செய்யறாங்க அவங்க. அதனாலதான் அவங்க மீனவர்கள் கடல்ல சுடப்படுகிறாங்கன்னு ம். எழுதிச்சுன்னு. இதுக்கு அர்த்தம் நான் சொல்லுவேன். ம். இதுக்கு அர்த்தம் ஒரு தமிழனை சொல்றத இன்னொரு தமிழோ தமிழச்சோ ரசிப்பாளா? இந்த பாப்பாத்தின்றதான் இவன் ரசிக்கிறான். இதுக்கு எவனாவது எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கானா? இன்னைக்கு வைரமுத்து பாஞ்சி பிராண்டாங்க வாய்ப்பே கிடையாது. இதுவரை எவனாவது பண்ணாங்களா? இன்னைக்கு வந்து பேசுற போராளிகள், இந்த கஸ்தூரி என்ன பண்ணா, ம். பெண்களை வந்து அந்த புறத்துல துணி துவைக்க வருவாங்க. ம். ஆமா. ராஜாக்களுக்கு அந்த புறத்துல வெப்பாட்டியா இருக்கிறதுக்கு துணி துவைக்க சொல்லும் போது எந்த பெண் போராளியாவது கொதிச்சு எழுந்தாங்களா?
இன்னும் சொல்றேன், ம். ஒரு தமிழனை கொன்னதை ரசிக்கிற சின்மயிக்கு எதிர்ப்பு வரல இந்த நாட்டுல. ம். ஒரு தீர்ப்பு வந்தது, ம். ஐயப்பன் கோயில்ல சபரிமலையில ம். எல்லோரும் சமமா, ம். சபரிமலையில ம். ஆண்களுக்கு இணையாக ம். பெண்களும் வணங்கலான்னு ஒரு தீர்ப்பு வரும்போது, அப்போ அந்த அம்மா ஒரு பாடல் பாடுறாங்க. ம்ஹும். யாருன்னா இசைவாணி, யாரோ எழுதி கொடுத்த பாடல். ம். ஐயம் சாரி ஐயப்பா, ம். உள்ள வந்தா தப்பான்னு கேட்கு. இவ்வளவுதான். ம். இதுக்கு கொந்தளிச்சு அந்த அம்மா மேல வழக்கு போடணும், அவளை அசிங்கமா அந்த அம்மாவை பேசுனாங்களே. இப்ப இந்த சின்மயி அவங்களாவது பெண் உரிமைக்காக போனாங்கண்ணா, கோயிலுக்குள்ள வரேன் சமமான. ஆனா தமிழன் சாவறதே சரின்னு சொன்ன சின்மயிக்கு இந்த நாட்டுல எதிர்ப்பு வந்ததா? இதுதான் இந்த நூலளவு வேறுபாடுன்றாங்க பாரு. இதுதான் இந்த வைரமுத்துவ பழிவாங்க. இன்னைக்கு வைரமுத்தியக்கோ இப்ப கங்கை அமருக்கோ வச்சிங்கன்னா சமப்படுத்த என்ன முடியுமா? இது நூலளவு வேறுபாடுன்னு சொல்றதை விட நூலாலதான் வேறுபாடு. நூலாலதான் வேறுபாடு. இந்த மாதிரி ஒரு ஆளாலதான் இது கங்கை மரம் மாதிரி ஒரு விலை போன ஆளாலதான் வேறுபாடு. ஆமா. ஏன்னா வைரமுத்து யாருங்க? 6 முறை தேசிய விருது வாங்கின கவிஞர். அவருடைய 3ஆம் உலக போர் நூலுக்கு முடிய யாரும் எழுத முடியாதுங்க. கள்ளிக்காட்டு இத்தியாசம் மாதிரி எழுத முடியாது. பல நூல்கள் எழுதியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் அசிங்கப்படுத்தணும் பண்றாங்க. உண்மையிலேயே எவனா இருந்தாலும், நான் இப்போ சவால் விடுறேன், ஆண்மையுள்ள எவனா இருந்தாலும் ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசு. அவ சின்மயி கூட உட்காந்து அப்புறம் உட்காரு. ஆதாரம் இல்லாம உட்காந்தீங்கன்னா அசிங்கப்படுவீங்க, கேவலப்படுவீங்க, மக்களிடமிருந்து அந்நியப்படுவீங்க.